கிராமத்தில் காணாமல் போன கன்று. பசுமையான வயல்கள் மற்றும் தென்னை மரங்கள் சூழ்ந்த அமைதியான ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனிடம் லட்சுமி என்ற வெள்ளை பசுவும் அதன் சுறுசுறுப்பான கன்றுக்குட்டி சின்னுவும் இருந்தன. சின்னு மிகவும் ஆர்வம் கொண்டது. பட்டாம்பூச்சிகளை துரத்தும், கோழிகளை விரட்டும், வைக்கோல் மேடுகளில் துள்ளிக் குதிக்கும். ராமு எப்போதும் எச்சரிப்பான். சின்னு, வீட்டிலிருந்து தூரம் போகாதே. காட்டுப்பகுதி அருகில்தான் இருக்கிறது. ஒரு காலை லட்சுமி புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சி வயலுக்கு பறந்தது. மகிழ்ச்சியுடன் சின்னு அதை பின்தொடர்ந்தது. இன்னும் இன்னும் ஓடியது. சிறிது நேரத்தில் கிராமம் காணாமல் போய்விட்டது. வீடுகள் இல்லை. ராமு இல்லை. அம்மா இல்லை. அது காட்டின் எல்லையை அடைந்துவிட்டது. உயரமான மரங்கள். பயங்கரமான சத்தம். சின்னு நடுங்க ஆரம்பித்தது. மா மா என்று அழ ஆரம்பித்தது. இந்நேரம் லட்சுமி வீட்டிற்கு வந்து பார்த்தால் சின்னு இல்லை. அது பதறி கிராமம் முழுவதும் தேடியது. ராமுவும் கிராமத்தாரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தனர். ஒவ்வொரு வயலையும் தேடுங்கள். எங்கும் விடாதீர்கள் என்றான் ராமு. காட்டில் சின்னு பசித்து சோர்ந்து இருந்தது. ஒரு மரத்தில் இருந்த காகம் அதை கவனித்தது. என்ன ஆச்சு குட்டியே என்று கேட்டது காகம். பட்டாம்பூச்சியை துரத்தினேன். வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அழுதது சின்னு. காகம் வானத்தில் உயர பறந்து கிராமத்தை பார்த்து, என்னை பின்தொடர். நான் வழி காட்டுகிறேன் என்றது. காகம் மெதுவாக மரத்திலிருந்து மரத்துக்கு பறந்தது. சின்னு அதை பின்தொடர்ந்து நடந்தது. சில நேரம் கழித்து அவர்கள் வயலை அடைந்தனர். அப்போது மா மா லட்சுமி அந்த சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடியது. சின்னு தன் அம்மாவை பார்த்ததும் ஓடி சென்றது. இரண்டும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக சேர்ந்தன. ராமு நிம்மதியாக சுவாசித்து காகத்திற்கு நன்றி கூறினான். அந்த நாள் முதல் சின்னு வீட்டை விட்டு தூரம் போகவில்லை. கதையின் நெறி: ஆர்வம் நல்லது, ஆனால் பெரியவர்களின் பேச்சைக் கேட்பது பாதுகாப்பை தரும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.